முத்து வந்துட்டு மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கிடச்சதுனால ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுவும் இல்லாத மீனா இப்போ பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டதுனால அவளுக்கு பார்த்துட்டிங்கன்னா டெக்கரேஷனுக்கான கம்பெனி மாதிரி ஓப்பன் பண்ணி அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுறதுக்கான டேக்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. ஒரு சில பேர் தவிர அது வந்து வித்யாவும் ரோஹினியை தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வித்யா மோகனும் பார்த்தீங்கன்னா பொறாமையில் இது பண்ணுறாங்க. என்னமோ இவன் மட்டும் தான் சம்பாதிக்கிறான், நாமெல்லாம் என்ன சும்மா இருக்கிற மாதிரி இந்த முத்து பண்ணுறான்னு. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு இவனுக்கு இவ்வளோ இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பொறாமப்பட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோஹினி கடைக்கு போக அங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கட்டலன்னு சொல்லிட்டு டேக்ஸ் நோட்டீஸை பார்க்குறாங்க. இதை பார்த்து ரோஹினி பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. ஏன் மனோஜ் வந்து 10 நாள் ஆச்சு இனிமேல் டேக்ஸ் கட்டாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஏதோ மறந்துட்டு பிஸியாக சரி விடு கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்க டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து ஆளுங்களாம் வந்துடுறாங்க. ஜிஎஸ்டி கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சா இன்னுமே கட்டாமல் இருக்கிறீங்க, கடைக்கு சீல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கட்ட ரோஹினி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகிறாங்க. ஏற்கனவே இருக்கிற அவமானம் பார்த்தாது நீங்கள் வேறு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சார் ஒரு 2 ஹவர் பர்மிஷன் கொடுங்க சார் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்டு பார்த்தீங்கன்னா ரோஹினி கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மா கால் பண்ணி என்னோட நகையெல்லாம் வச்சுட்டு காசு எடுத்தாமா அப்படின்னு சொல்கிற டைமில் தான் அவங்க அம்மா இருந்துட்டு முத்து வந்து கிருஷி பார்த்த விஷயத்தையும் கிருஷிக்கு சாக்லேட்டெல்லாம் வாங்கி கொடுத்து நடிக்கிட்டு வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரோஹினி கிட்ட சொல்ல ரோஹினி உடனே டென்ஷன் ஆகிறாங்க. ஏமா நீ வர இப்படி பண்ணுற, ஏற்கனவே இருக்கிற டென்ஷன் பார்த்தாது நீ வேறையா, சரி அவங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்லி சமாளி, இப்போ இருக்கிற பிரச்சனை பார்க்கலாம், சரி நகையெல்லாம் வச்சுட்டு சீரும் காசு கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய் நகையெல்லாம் வச்சுட்டு காசெல்லாம் கொண்டு வந்து ரோஹினி கொடுக்க ரோஹினி பார்த்தீங்கன்னா வர ஆஃபீஸர்கிட்ட காசு கட்டிடுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மனோஜ் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன் மனோஜ் எப்பவுமே காசு கொடுத்தா மட்டும் தான் நான் நல்ல பொண்டாட்டி, இல்லைனா வந்து கெட்ட பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படி எல்லாம் ரோஹினி நீ எனக்கு எப்பவுமே பெஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹினி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் போயிடுது. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா வித்யா வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் போக அங்கே பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வராங்க. ஏன் வித்யா நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் தான் கேட்டேன், அது கூட நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க பார்த்தீங்களா, இப்போ பாருங்க மீனா எவ்வளோ பேர் ஆளாக வளர்ந்துருங்க, இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு தலைகானம் எவ்வளோ ஏறி போச்சு பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் நாள் போனால் உங்களை சுத்தமாக மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் விட்டுவிடேன், அது இப்போ எப்படி அளக்கணும்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு திட்டம் வச்சிருக்கேன், அவளை எப்படின்னா இதில் பண்ணி அவளை கூடியோட அடக்கி வச்சுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி சொல்ல, சரி அதையும் பார்க்கலாம் எப்படி தான் நீங்கள் அடக்கிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிந்தாமணியுமே இது பண்ணுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது அடுத்த வீடியோ சொல்கிறேன். மேலே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பக்கம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.